ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய லக்ன பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, துலாம் அட்சய லக்னத்தில் ஒரு ஜாதகர் பயணிக்கிறார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த துலாம் அட்சய லக்னம் முழுவதும் எவ்வளவு காலம் அதாவது எந்தெந்த காலம் அவங்களுக்கு திருமணத்துக்கான காலமாக இருக்குது, எந்தெந்த காலகட்டங்கள் திருமணத்துக்கு சாதகம் இல்லாத காலமாக இருக்குது அப்படின்றத நம்ம எளிமையாக சொல்ல முடியும். நம்ம இங்கே பற்றி பேசுகிறது அட்சய லக்னத்தை பற்றி பேசுகிறோம், ஜனன லக்னத்தை பற்றி பேசலை. இப்போ யாருக்கெல்லாம் இந்த 20 to 30 வயது திருமண காலம் உதாரணமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் துலாம் அட்சய லக்னம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனன லக்னம் கடகம் இல்லை ஜனன லக்னம் சிம்மம். இந்த ஜனன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 20 to 30 வயதை கடக்கும் பொழுது இந்த திருமண காலத்தில் அவங்களுக்கு துலாம் அட்சய லக்னமாக போகும். இந்த துலாம் அட்சய லக்னம் 10 வருடங்களுக்கு இயங்கும். இந்த 10 வருடத்தில் அவங்களுக்கு 3.25 வருடம் திருமணத்துக்கான அமைப்பே வராது. அதுக்கு தொடர்ந்து 3.25 வருடமாக இருக்கிறது பிரிஞ்சிருக்கும். எந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது, எங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம அட்சய லக்ன பற்றி முறையில் எளிமையாக சொல்லிட முடியும். இப்போ இந்த காலகட்டத்தில் துலாம் அட்சய லக்னத்தில் சித்திரை 3 பயணிக்கிறாங்க அப்படின்னா அது திருமணத்துக்கான காலம். சித்திரை 4 அப்படின்றது அதுவும் திருமணத்துக்கான காலம். சுவாதி 1 வரும், அது திருமணத்துக்கான காலம் இல்லை. சுவாதி 2 திருமணத்திற்கான காலம், சுவாதி 3 திருமணத்திற்கான காலம், சுவாதி 4 திருமணத்திற்கான காலம் இல்லை. அதே போல் விசாகம் 1 விசாகம் 2 திருமணத்திற்கான காலம், விசாகம் 3 திருமணத்திற்கான காலம் இல்லை. அப்போ நம்ம இது எளிமையாக சொல்லிடலாம், எந்த இடத்துல நம்ம பயணிக்கக்கூடிய காலத்தில் இந்த காலம் சாதகமாக இருக்கா அப்படின்றது தான் இது சொல்லும். ஆனால் அதுக்கு மேலே இன்னமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, காலத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டும் இணைந்து கூடி வந்தால் தான் அந்த நிகழ்வு நடக்கும். இப்போ கிரகம் அப்படின்றது நம்ம என்ன சொல்ல வரோம், துலாம் அட்சய லக்னம் பயணிக்கும் பொழுது துலாம் வீட்டோட அதிபதி சுக்கிர பகவான் ஜாதகர். அதே போல் திருமணத்துக்கு பார்க்குறதுனால துலாம் வீட்டுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது மேஷ வீடு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவான் எந்த தன்மையில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில்ன்றது பார்த்து அதை பொறுத்து இந்த காலமும் கூடி வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புன்றது சொல்ல முடியும். ஏன்னா அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நினச்ச இடத்துலலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் அப்படி பண்ண முடியாது அப்படின்றது தான் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இந்த நேரத்தில் அட்சய லக்ன பத்தய ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.